Hello friends, welcome to Jaggery Recipes. இன்னைக்கு நாம ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டுக்கு ஏத்த அல்லம் பச்சடி இஞ்சி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Jaggery Recipesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சேர்ந்துக்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல அல்லம் பச்சடி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சு அரை கப் புளி கரைசல் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி காயவும், 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சீரகம், சிவப்பு மிளகாய் காரம் கம்மியாக இருந்ததுன்னா 15, காரம் அதிகமாக இருந்ததுன்னா 12 போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட அரை கப் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி கொஞ்சம் வதங்கவும் ஏற்கனவே கரைச்சி வச்ச அரை கப் புளி கரைசல் சேர்த்து நல்லா வேக வைங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா புளி கரைசலில் வேகவும் வெல்லம் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பூண்டு 2 பல் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இதுக்கு தாளிக்க ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காயவும், கடுகு 1 டீஸ்பூன் போட்டு பொரிய விடுங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதோட 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறவும் அரைச்சி சட்னி மேலே ஊற்றிடுங்க. சூப்பரான காரசாரமான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், இட்லி, தோசைக்கு ஸ்பெஷலாக பெசரட்டுக்கு ஏற்ற காம்பினேஷன். பெசரட்டு ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Jaggery ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.